எதுக்குடா தண்டரா பட்டுட்டு இருக்க? அதுவாப்பா நம்ம ஊர்ல இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் நடக்கல, அதை தண்டோரா போட்டு மக்கள்கிட்ட ஓட்டு போட வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது என்னடா புதுசா தண்டரா போடுறது? சோழர் காலத்துல பஞ்சாயத்து தலைவரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கையை வச்சு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லப்பா, குட ஓலை முறை. குடத்துக்குள்ள ஓலைய விட்டாவளோ? அதேதான். பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கு யார் நினைக்கிறாங்களோ அவங்க பேரையெல்லாம் பண ஓலையில எழுதி ஒரு குளத்துல போட்டு வைப்பாங்க. திருவிழா மாதிரி தேர்தல் நாள் வரல, அன்னைக்கு ஒரு பெரிய மரத்தடியில ஊர் தலைவர்களும் மக்களும் ஒண்ணா அமர்ந்திருப்பாங்க. அந்த நேரத்துல என்ன மாதிரி ஒரு சின்ன பையனை வச்சு குடத்துக்குள்ள சொயின்னு கைய விட்டு ஒரு ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஓலையில யாருக்கு பேர் எழுதியிருக்கோ அந்த பேரை 3 தடவை கூவி சொல்லுவாங்க. பண ஓலையில யாருக்கு பேர் இருந்தா அவருதான் பஞ்சாயத்து தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுவாரு. தேர்தல் முறையை முதன் முதல் அறிமுகப்படுத்தியவர்கள் சோழர்கள் தானே?